அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள் மங்களாதித்ய ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த 2 கிரகங்களுடைய இணைவு ஏப்ரல் மாதத்தில் நடைபெறுவதற்கு சுமார் 18 மாதங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த இணைவு துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதே நேரத்தில் இந்த சூரியன் ஒருவருக்கு நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நீதி நெறி தவறாதவர்கள், செய்யும் ஒரு வேலையை, அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள், அடுத்தவங்கக்கிட்ட எந்த சூழ்நிலையும் ஒரு உதவியை எதிர்பார்க்காத நபர்கள், எந்த விஷயத்தை பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பார்க்குறவங்க. நமக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா மட்டும்தான் அதை செய்வோம், தவறுன்னு பட்டதுன்னா அதை யார் சொன்னாலும் செய்ய மாட்டோம். அப்போது எல்லா விஷயத்திலுமே ஒரு கோட்பாடுகளோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள், மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையும் தீங்கு செய்யாத நபர்கள், தனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு, என்ன தான் பிரச்சனைங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்கு, நான் நினச்ச எந்த ஒரு விஷயமும் சரியான விதத்தில் நடக்கலைங்க, எல்லாருமே என்னை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையலை, என்னை தேடி வரக்கூடிய உறவுகளும் எனக்கு சரியான விதத்தில் அமையலை, நான் விரும்பிய நபரும் என்னை கரெக்டான விதத்தில் என்னை ஹேண்டில் பண்ணல, அவங்களும் என்னை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. நான் ஒன்று நினச்சி ஒரு காரியத்தை பண்ண, ஆனால் இன்றைக்கி அது வேறு விதமாக நிற்கிதுங்க. நான் நினச்ச விஷயங்கள் ஒன்று, இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் ஒன்று, எல்லாமே டோட்டலாகவே மாறிடுச்சு. நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் பாவகம், அதாவது மீன ராசியில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய இணைவு நிறைய மாற்றத்தையும் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் நிறைய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாங்க. தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள், இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள், பகைகள் அப்படிங்கிறது விலகுங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது, என்னை சரியான விதத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லாத அளவுக்கு தடுத்துக்கிட்டு என்னோட இந்த மொத்த பிஸ்னஸையும் லாஸ் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்தது. அது எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மொத்த பார்ட்னர்ஸையும் விலக்கிட்டு அதை சொந்தமாக எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதனால் என்னென்னா, எண்ணில் அடங்காத அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸ் திடீர்னு அதிர்ஷ்டகரமாக அது ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. இந்த விபரீத ராஜயோக காலகட்டங்களில் பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, இதனால் உங்கள் பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவீங்க. அந்த பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் கொண்டு போய் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க, எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் என்னோடய லைஃப் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் என்னோடய நிலை அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, நினச்சபடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னா இந்த வேலையில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தோமோ இல்லை இருக்கிற வேலையை தொலைச்சிருமோங்கிற பயத்தில் அடுத்த வேலையை பார்க்காத அளவுக்கு இருக்கிறேன். வேலை செய்கிற இடத்துலையும் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைங்க. எப்படா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுவோன்னு சொல்லி என்னை ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையில் லாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உயர் அதிகாரிகளோட சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லைங்க. தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை செய்ய சொல்லி என்னை பயங்கர ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. அதே நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் அல்லது ட்ரான்ஸ்ஃபரோட சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்டில், அதாவது பிடிக்காத துறையில் வேலை செய்ய சொன்ன விஷயங்கள் கூட மாற்றமாகி உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களோட வேலையை பாராட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. எதிரிகளாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள், கல்யாணத்தை நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தில் மற்றவங்களுக்கு ஏன் தான் இவ்வளோ கஷ்டமோ தெரியலைங்க, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு நல்லது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் ஓகே,
அலைன்ஸ் பார்த்துட்டு போயிட்டாங்க, எல்லாமே ஓகே ஆச்சு, நம்மளை பற்றி இல்லாததும் பொல்லாதமாக சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு சூழ்நிலைகள். அதே நேரத்தில் குடும்ப நபர்களும் சரி, சொந்த பந்தங்களும் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி மன வாழ்க்கை அமையணும்னு சொல்லி என்னோடய வாழ்க்கையை அவங்க வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த நிலையினால் அப்பாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிக்கல, உடன் பிறந்தவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அந்த வரக்கூடிய அலைன்ஸ் எல்லாத்தையும் தட்டி தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையவே இல்லை. அதே நேரத்தில் ஒரு புதிய உறவுகள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நல்லபடியாக அமையும், இந்த புதிய திருமண உறவுகள் மூலமாக என்னோடய வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கும் தடையாக இருக்குது. நிறைய அலைன்ஸ் பார்த்துமே எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அந்த வாழ்க்கையை உங்களோட அதாவது அந்த அந்த நபரால் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறத மாறுங்க. விரும்பிய நபர்கள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு லைஃப் இருக்கணும், இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் அமைச்சிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த வாழ்க்கையை உங்களை கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துச்சுங்க. அதனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போக முடியல. இதனால் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சு போயிட்டோம், என்னை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. அந்த நிலைகள் மாறும். விலகி சென்ற நபர்களை உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போது மனசுக்கு பிடிச்ச நபரை உங்களை வந்து விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். விரும்பிய நபரை உங்களை வந்து சேருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளான நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் உருவாக்கி டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இந்த பிரச்சனைகள் எப்போ தான் தீருங்க? நாங்கள் மறுபடியும் பழையபடி வந்து ஒன்றா சேர முடியாதுங்களா? என்னை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க என்னை தேடி வரமாட்டாங்களா? இந்த லைஃப் அவ்வளோதானே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சோம். ஏன்னா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் அமையலை சரியான விதத்தில். ஆனால் இன்றைக்கி அமைஞ்ச வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் என்னால் முடியலைங்க. ஏதாவது ஒரு விதத்தில் சண்டை சச்சரவு வருது. தேவையில்லாத மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது வந்தது. சம்மந்தமில்லாத நபர்களால் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்ருக்கேன். திடீர்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்தது. யாரை நம்புறதுனே தெரியலைங்க. அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் விட்டு போன நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. மனசுக்கு பிடிச்ச நபர்கள் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுதுங்க. அதே நேரத்தில் இந்த டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போனவங்களுக்கு கூட அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து அந்த நபர்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்ப்புகள், பகைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, பங்காளிகள் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்க. பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக இடம் வந்து ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன், அந்த பணத்தில் வந்துட்டு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிடுவேன். ஆனால் அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு வரதுல சில வில்லங்கங்கள் இருக்குது. இதனால் வந்து சொந்தமாக வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது. வண்டி வாகனம் வாங்கணுங்க, வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழணும், மனைவிக்கு தேவையான பொருட்களோ அல்லது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சில காரியத்தில் முயற்சிகள் எடுக்கிறார். அது எதுவுமே சரியான விதத்தில் நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும்போது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம், நகை ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லாங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்கிறதுனால சொந்த இடத்துல நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உருவாகும். தனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். ஏன்னா வாடகை வீட்லேயே வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டுருக்குறோம். எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கஷ்டங்கள் படுறது? ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளையே புரிஞ்சிக்காமல் உங்களால் சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கு கூட முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு உண்டான வேலைகள் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு யாருக்காக உழைக்கிறோமோ, யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல. அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை எப்படியாவது செஞ்சு காட்டணும்னு சொல்லி போராடுறாங்க. அந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் நிறைவேறும். சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் அப்படிங்கிறது உருவாகும். திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் எண்ணில் அடங்காத அளவுக்கு உங்கள் கையில் பணம் வந்து சேருங்க. இந்த பணத்து மூலமாக இந்த விபரீத ராஜயோகம் மூலமாக நீங்கள் ரொம்ப நாளாக நின்று போன வீட்டு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளாக நின்று போன, அதாவது கட்டணும்னு ஆசைப்பட்ட வீட்டு வேலையை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இருக்குங்க. அடுத்ததாக கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், கல்வி சம்மந்தப்பட்ட ஞாபக மறதிகள், கல்வியில் வந்து நாட்டம் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே மாறும். கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்குங்க. ஒரு ஸ்டெப்பில் அதாவது ஒரு ஃபஸ்ட்டு டிகிரி முடித்தவங்களுக்கு 2வது டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு, செகண்ட் டிகிரி முடித்தவங்களுக்கு அதே துறையில் வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதும், அரசு துறைக்காக அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்காக எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க.
கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருகுங்க. கடனை எப்படியாவது அடைச்சிட்டு அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.